கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை சாட்சியா எடுத்து நிறுத்தின தேவாதி தேவனுக்கு நன்றி. எனக்கு இந்த ஒரு ஸ்கின் ப்ராப்ளம், அது ஆட்டோ இம்யூனிட்டி ப்ராப்ளம். டாக்டர் எப்பவுமே நான் ஸ்டீராய்டு போட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு தான் சொன்னாங்க. நான் இடையில கொஞ்சம் விட்டுட்டேன். அதுல திரும்ப எனக்கு ரொம்ப பரவிட்டு இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ல அந்த டைம்லதான் ஏன்னா அதுக்கு முன்னாடி எனக்கு அக்காவினுடைய மெசேஜ் எனக்கு தந்திருக்காங்க. ஆனா நான் அதை அந்த அளவுக்கு முக்கியத்துவப்படுத்தி கேட்கல. திரும்ப இந்த தடவை ரொம்ப இது ஆகணும்னே ஹாஸ்பிட்டல்ல காட்டிட்டு வெளியில வரும்போதே போன் பண்ணாங்க, அக்கா நான் ஒரு ஹீலிங் மெசேஜ் மட்டும் அனுப்புதேன், நீங்க அதை எழுதுங்க சரியாயிரும் அப்படின்னா. ஏன்னா எனக்கு ட்ரெஸ்ஸே போட முடியாத நிலைமை, ரொம்ப எனக்கு வேதனையான நேரத்துலதான் இந்த மெசேஜ் எனக்கு கிடைச்சிச்சு. ஆனா நான் நல்லா இருக்கும் போது இந்த மெசேஜ நான் எழுதணும் அப்படின்னா நான் அதை எழுதியிருக்க மாட்டேன் தான். இந்த ஹீலிங் மெசேஜ் எனக்கு கிடைச்ச பிறகு நான் அதை எழுத ஆரம்பித்தேன். எனக்கு எழுதவே முடியாது, என் விரல்ல எல்லாம் பபுள்ஸா இருக்கும். அந்த பேனாவை பிடிச்சு எழுதுற இடத்துல எல்லாம் நான் அழுத்தி எழுதுனேன்னா எனக்கு பயங்கரமான ஒரு வழி இருக்கும். ஆனா நான் அதையும் பொருட்படுத்தாம இந்த ஹீலிங் மெசேஜ் பார்ட் 3 வர எழுதி முடிச்சேன். அதை எழுத ஆரம்பிக்க ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த கையில இருக்க புண்ணுலதான் எனக்கு அது ஹீலிங் வந்துச்சு. ஒவ்வொரு நாள் அது இந்த கரிஞ்சு போன மாதிரி போயிடும். எனக்கு அதை எழுத எனக்கு அப்படி ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு, இப்படி ஒரு ஹீலிங் கிடைக்குமா. என்ன அந்த மெசேஜ நான் ஹீலிங் மெசேஜ கேட்டு எழுதுறதுக்குள்ளேயே என் உடம்புல ட்ரெஸ் போடுற அளவுக்கு சுகம் கிடைச்சிட்டு எனக்கு. அதுக்கு பிறகு அது என் மைண்ட்ல ரொம்ப ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திச்சு. நான் எனக்கு இந்த நோயினுடைய பயமும் அதிகமா இருந்துச்சு. எனக்கு இந்த நோயினுடைய எதுனா எனக்கு இந்த பில்லி சோனி அதை மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா வாசல்ல ரத்தம் கிடக்கும், இந்த ஒரு சின்ன செடிதான் வச்சிருப்பேன், அதுக்குள்ள முட்டை கிடக்கும். அப்போ அந்த சூழ்நிலையை பார்த்து நான் ரொம்ப பயந்துட்டேன். ஏன்னா நான் வீட்டுல எங்க அம்மா அப்பா வீட்டுல இருக்கிறதட்டு எனக்கு இதுக்கு பத்தின ஒரு ஐடியாவே எனக்கு கிடையாது. இப்படி ஒரு பில்லி சூனியமா, இதெல்லாம் மந்திரமா, இதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா இங்க வந்த பிறகு எனக்கு இப்படி இருந்தோன்னு இதெல்லாம் புது அனுபவம். அந்த என்னை பயம் ஆட்கொண்டுட்டு, அந்த பயத்தை நான் எங்கெல்லாமோ மெசேஜ் கேட்டிருக்கேன், இந்த பயத்தை போக்குத மெசேஜ் எனக்கு இதுவரை கிடைக்கல. அப்ப நான் இந்த சூழ்நிலை எனக்கு தேவனை அபிஷேகிச்சுட்டாங்க. நான் மணிக்கணக்குல ஜெபம் பண்ணுவேன். ஜெபம் பண்ணாலும் இயேசுவை குறிச்ச சந்தேகம் தான் எனக்கு இருக்கும். நம்ம ஜெபம் பண்ணுதோம், நமக்கு தீமையாதானே வருது, ஆண்டவரே நீங்க எப்படிப்பட்டவங்க தகப்பனே, நான் ஜெபம் பண்ணுதேன் எனக்கு ஒண்ணும் எல்லாமே நேர்மாறா நடக்குது. அப்படிங்க போது ஒவ்வொரு நாள் இந்த மெசேஜ நான் எழுத ஆரம்பிச்சேன். எழுத ஆரம்பிக்க என் மைண்ட்ல நல்ல ஒரு மாற்றம். அந்த மைண்ட்ல மாற்றம், ஏன்னா அந்த பிசாசு மைண்ட்லதான் பேசுவோம் அப்படிங்கறதே எனக்கு இந்த அக்காயினுடைய மெசேஜ கேட்டுதான் நான் எனக்கு அது ஒரு தெரிஞ்சிச்சு. அப்போ நான் அந்த மைண்ட்ல பேச நான் பேசுவேன். அந்த பிசாச நான் தேவனுடைய கருத்துல இருக்கேன், அவருடைய உள்ளம் கைக்குள்ள நான் இருக்கேன், என்னை சுற்றிலும் அவர் அக்னி மதிலா இருக்காரு, உனக்கு நீ ஒண்ணுமே செய்ய முடியாது, என் தலை மயிரை கூட அவர் எண்ணி வச்சிருக்காருன்னு சொல்லி எனக்குள்ள அந்த தைரியமா நான் பிசாசை எதிர்த்து நான் பேச ஆரம்பிக்க எனக்கு ரொம்ப ஒரு மாற்றம். என் இருதயத்துக்குள்ள ஒரு தைரியம். நான் எங்க போனாலும் எனக்கு அப்படி ஒரு தைரியம். ஏன்னா என்னோட இருக்கவர் பெரியவர், அவருக்குள்ள நான் இருக்கேன், எனக்காக அவர் எதையும் செய்வாரு. அப்ப நான் ஆண்டவரே நான் உமக்கு பிரியமான பிள்ளையாதான் நான் இருக்கணும் ஏசப்பா. அதுக்கு தட்டு தேவையை கேட்டனா, எவ்வளவு நல்ல தகப்பனுடைய பிள்ளைனா அவருக்கு பிரியமா நான் வாழணும்னு சொல்லிதான் என் ஜெபம் அப்படியே மாற ஆரம்பிச்சிச்சு. திரும்ப என் சுபாவம், எனக்கு ரொம்ப கோபம் வரும். ஏன்னா நான் நிறைய எனக்கு தோல்வியை கண்டதுனால எனக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம ஃபெயிலியரான ஒரு வாழ்க்கைலாம் நம்ம வாழுதுன்னு சொல்லி எனக்கு என் மைண்டுக்குள்ள ரொம்ப வேதனையா இருக்கும். தனிமையாலாம் இருந்தா எனக்கு ரொம்ப அழுகையா வரும். அப்போ என் சுபாவமும் எனக்கு மாறல. இந்த மெசேஜ் தான் என் சுபாவத்தை மாத்துச்சு. எனக்கு தேவன் சகலமும் நன்மைக்கு ஏதுவாதான் செய்தாரு. எனக்காக ஜீவனையே தந்த தகப்பன் எனக்கு வேற எதை தரமாண்டாரு.
அப்படின்னு சொல்லி நான் வந்து அந்த பிசாசை எதிர்த்து 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 நான் பேசினேன். ஏன்னா நான் வந்து ஜோமுனுவேன், பரிசுத்தத்தை குறிச்சே நான் நிறைய நேரம் ஜோமுனுவேன். போட்டு ஆண்டவரே என் பாவத்தை பண்ணீங்க, என் சாபத்தை பண்ணீங்க. ஏன்னா நான் கேட்ட மெசேஜ் எப்படி, இது பாவம், பாவம் தான் ரொம்ப, நீ ஒரு பாவி, நீ உனக்கு வந்து முன்னோருடைய சாபம் இருக்கு, இப்படி என் மெசேஜ என் மைண்டுக்குள்ள ஏத்தி ஏத்தி இந்த மெசேஜ் தான் நான் பாவி இல்ல, நான் நீதிமான், நான் காகம் இல்ல, நான் கழுகின் போல நான் அப்படிப்பட்ட ஒரு மகா அப்படின்னு சொல்லி என் மைண்டெல்லாம் மாத்தி நான் வந்து பரிசுத்தத்தை குறிச்சு ஒரு 1/2 மணி நேரம் ஜோமிட்டு வெளியே வருவேன். வெளியே வந்தா வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும், கோவம் வந்துரும், எரிச்சல் வந்துரும். ஐயோ நம்ம இத்தனை மணி நேரம் வந்து பாவம் பாவம்னு சொல்லி ஜோம்னி இருக்கும், வெளியே வரவும் ஒரு கோவம் வந்து திரும்பி பாவம் செஞ்சுட்டோமே, அப்ப இந்த உலகத்துல நம்ம பரிசுத்தமா வாழவே முடியாதா, இப்படி எல்லாம் இருக்கும். இதெல்லாம் என் மைண்ட்ல இருக்க அத்தனை கொஸ்டினுக்கும் பதில் தந்துட்டே இருந்த மெசேஜ்னா இதுதான். அதனால நான் வந்து இது வேற ஒரு 4 டைரி வேற எழுதியாச்சு, எழுதிட்டேதான் இருப்பேன். எழுத 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 நான் இதுவரை எனக்கு தடைப்பட்டு இருக்க குடும்பத்துல இருக்க அத்தனை ஆசீர்வாதமும் ஒண்ணா வருது. ஆனா நான் முன்னாடிதான் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு கேட்பேன். இப்ப என் ஜெபத்துல அந்த ஆசீர்வாதத்தை குறிச்சுலாம் இருக்காது. என் அப்பா, நான் உலக பிரகாரமான ஒரு தகப்ப முன்னால ஒரு நல்ல பிள்ளையா இருந்தாதான் நம்ம அப்படி தைரியமா நிக்க முடியும். அதே போல என் இயேசு ராஜாவுக்கு முன்னால நான் பிரியமா என் சுவாபத்துல எல்லாத்துலயும் என் தகப்பனோட இருக்கணும் அப்படிங்கறதுதான் நான் இப்ப நான் அப்படியே என் ஜெபத்துல ஒரு மாற்றம். திரும்ப வந்து எனக்கு வந்து நிறைய ஒரு மாற்றம். நான் வந்து இப்போ என் ஜெபத்துல மாற்றம், நான் ஒரு மெசேஜ் கொடுக்கறனாலும் அப்படி ஆணித்தரமா ஒரு சந்தேகம் கூட இல்லாம அப்படி பேசுற அளவுக்கு, அப்படி ஜெபிக்கிற அளவுக்கு ஏசு ராஜாதான் எனக்கு இந்த மெசேஜ் மூலமா எனக்கு கிரியை செஞ்சுட்டே இருக்காங்க. நான் இன்னும் எனக்கு வந்து நான் இவ்வளவு நாளும் நான் கேட்ட அத்தனை கேள்விக்கும் பதில் வந்து இந்த மெசேஜ் தான். அதனால நான் என்னைக்காவது எழுதாம விட்டுருவேன். அன்னைக்கு எனக்கு என்னைய வாழ்க்கையில எனக்கு அந்த ஒரு நாள் வேஸ்ட் ஆக்கிட்டோமோ, எனக்கு எழுத நேரம் இல்லாம தான் விட்டுருப்பேன். எனக்கு என் மனசுக்குள்ள அன்னைக்கு என்னதையோ இழந்தது போல இருக்கும். நான் கேட்டிருந்தா கூட என் மனசுக்குள்ள அப்படி ஏறி இருக்குமான்னா அது ஏறி இருக்காது. நான் எழுதுவேன், எழுதி 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 அதை வந்து சும்மா எழுதணும்லாம் நினைக்க மாட்டேன். நல்லா அக்கா சொல்லுவாங்க, அது ஒரு வசனமா நீங்க இமேஜின் பண்ணி அதை நீங்க பாக்கணும், அது வந்து பிக்சரைஸ் பண்ணுங்க, அப்படி பண்ணி பண்ணி எழுதுவேன். அது வந்து என் மனசுக்குள்ள அப்படி ஒரு இதா என் மனசுக்குள்ள பதிஞ்சு என் சுபாவத்துல மாற்றம், என் ஆவில மாற்றம், என் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துல மாற்றம், ஆவிக்குரிய பிரகாரமான ஆசீர்வாதத்துல மாற்றம், இன்னும் மாறி இன்னும் தேவன் என்னை அவருக்கு சாட்சியா எடுத்து நிறுத்துவாரு. என் வாழ்க்கையில இன்னும் என்னென்ன ஆசீர்வாதம் கிடைக்கலையோ அதை எல்லாம் தந்து அவருக்கு முன்பாக என்னை இன்னும் பரிசுத்தமா வாழ தேவன் கிருபை செய்வார். தேவன் தாமே சாட்சி ஆசீர்வதிப்பாராக.